ஓடிக்கிட்டே இருப்பவருக்கு தான் ஆளுநர் என்ற பதவியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஓடுகாலியால தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ ஏதாவது நஷ்டமா என்று பார்த்தாக்க இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில தான் தமிழ்நாடு வளர்ச்சி சதவீதம் என்பது 11.19% என்ற அளவுல வளர்ந்து இருக்கு. இதை பிடிக்காத ஆளுநர் தான் இந்த வளர்ச்சி சதவீதத்தை எப்படியாவது குறைக்கணும்னு நினைச்சிட்டு தான் சும்மா நாச்சிக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டு என் மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க, தேசிய கீதம் முதல்ல பாடம் அடிக்கிறாங்க என்று சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல சட்டம் ஒழுங்கு கேட்டு போயிடுச்சு, கல்வி வளர்ச்சி சரியில்லை, இப்படியெல்லாம் குற்றச்சாட்ட எதிர்கட்சி தலைவர் வேலையை இவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஆளுநரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா 2 தான் இந்த ஆளுநருக்கு வேலை. ஒன்று, தீர்மானம் போட்டு கொடுத்தா அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தோமாக்கா, அரசாங்கம் கொடுக்கிற இந்த சட்டப்பேரவையில அவருடைய ஆளுநர் அறிக்கையே படிக்கணும். இது 2 வேலை தான் ஆளுநரோட வேலை. இந்த 2யுமே செய்யாம நம்ம காசுல நம்ம வரி பணத்துல லட்சக்கணக்கில் எதுக்கு இவருக்கு சம்பளம்? உங்களால படிக்க முடியாது, நான் ஆர்எஸ்எஸோட கொள்கையை தான் செயல்படுத்த வந்திருக்கிறேன் ஒழிய திராவிட கொள்கையை என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேங்க. என்ன பண்ணணும்? ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் பதவியை வாங்கிக்கிட்டு நீங்கள் அரசியல் விமர்சனம் பண்ணலாம். சரி, அதையும் பண்ணலை, ஓடி போறீங்க, சட்டமன்றத்தை விட்டு ஓடி போறீங்க. இதை ஆளுநராக இருந்து ஒழுங்காக கான்ஸ்டியூஷனையும் நீங்கள் மதிக்க மாட்டீங்க, பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலியாக இருக்கிறீங்க. இந்த வேலையை எடப்பாடி பழனிசாமியும் மாநிலத்தோட பாடலை தமிழ்தாய் வாழ்த்த பாடம் மறுக்கிற ஆளுநரை கண்டிக்க துப்பு இல்லாத இந்த அடிமை, ஆர்எஸ்எஸோட அடிமையாக மாறி போன எடப்பாடி பழனிசாமி துப்பு இல்லாம இந்த அதிமுகவும் பிஜேபியும் ஜெல்லாகி ஆர்எஸ்எஸ் கொள்கைவாதியாவே மாறிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இத தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிய இந்த ஆளுநர் இந்த தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடாகத்தான் இருக்கிறாரு. இதுக்கு தான் நம்ம முதல்வர் என்ன பண்ணாருனாக்க, நீங்க 4 வருஷமா கோ 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 ரன்னவே ரன் அவுட் என்று ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா, தாப்பாரு வைக்கிறாங்க ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்பா எடுத்து சொருவினாரு நம்ம முதல்வர். அது என்ன ஆப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா, போன முறை இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு உச்சநீதிமன்றம் போயிட்டு இந்த பல்கலைக்கழக வேந்தர்கள்லாம் முதல்வரே நியமிக்கலாம் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் மூலமாக தீர்ப்பு வாங்கிட்டு வந்தார். இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாருனாக்க, இந்திய அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷனவே திருத்தம் பண்ண சொல்லி இந்த ஆளுநர்களால ஆளுநர் உரைய கூட 4 வருஷமா படிக்காம இருக்கிறாரு. இங்க மட்டும் இல்ல, எதிர்கட்சி ஆளக்கூடிய பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுநர்களை வச்சு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆளுநர் உரை படிக்கிறதவே, அதாவது 176 பிரிவை நீக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்மானம் போட்டு ஒட்டுமொத்த ஆளுநருக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிட்டாரு நம்ம முதல்வர் வச்ச ஆப்பு என்னன்னு அவர் வாயாலேயே சொல்றாரு. அதையும் கொஞ்சம் கேட்டு மகிழுங்கள். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. இப்படி இருக்கணும். அடுத்து ஆளுநர் பிரச்சனை எங்கன்னா உச்சநீதிமன்றத்துல நடக்கும் வழக்கு, அங்க சந்திப்போம்.